सरप्राइज धोतीस and shirts नाले Puma தான். Puma Majestic Collections Premium Dhotis and Shirts. வணங்கார். Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? டூரிங் டாக்கீஸ் உடைய ரவுண்ட் டேபிள்ல 7-10% படங்கள் தான் வெற்றி பெறுதுன்னு நீங்க பேசியிருந்தீங்க. மீதம் இருக்கிற 90% படங்களால ஒரு கஸ்டமரா எங்களுக்கு மிகப்பெரிய லாஸ். ஒரு கஸ்டமரை பத்தி கவலைப்பட்டாலே பாதி பிரச்சனை இங்க தீர்ந்துடும் நான் நினைக்கிறேன். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு பாண்டிச்சேரியில இருந்து பெருந்தமிழ் கேட்டிருக்காங்க. பொருளாதாரத்துல நான் கொஞ்சம் வீக்கு, மீதி 90% உங்களுக்கு எப்படி ஏகப்பட்ட நஷ்டம் ஏற்பட்டது அப்படின்றத கொஞ்சம் விளக்கமா எடுத்து சொன்னீங்கன்னா நான் புரிஞ்சுக்குவேன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சார் நடிச்சிருந்த ராஜபாட் ரங்கதுரை அண்ட் சிவகாமியின் செல்வன் இந்த 2 திரைப்படங்களும் முதல் வெளியீட்டுல 100 நாள் ஓடாம மறு வெளியீட்டுல 100 நாள் ஓடுனதா கேள்விப்பட்டிருக்கேன். இதை பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு கடலாடியில இருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற சிவகாமியின் செல்வன், ராஜபாட் ரங்கதுரை ஆகிய 2 திரைப்படங்களுமே மறு வெளியீட்டு 100 நாட்கள் ஓடியதாக தெரியல. கவிஞர் கண்ணதாசனோட உங்களுக்கு பழகிற வாய்ப்பு கிடைச்சிருக்கா? அப்படி கிடைச்சிருந்ததுன்னா அந்த தருணங்களை எங்களோட பகிர்ந்து கொள்ள முடியுமான்னு கோவைப்புதூர்ல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. 70களில் திரைக்கதிர் அப்படின்ற பேர்ல நான் ஒரு பத்திரிகை நடத்தி கொண்டிருந்தேன். அந்த பத்திரிகையின் வாசகர்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் ஒரு முறை கவிஞர் கண்ணதாசன் பதிலளித்திருந்தார். அந்த பதிலை வாங்குறதுக்காக தியாகநாயனரிலே உள்ள அவருடைய வீட்டுக்கு நானும் புகைப்பட நிபுணரான சில்ஸ் ரவியும் போயிருந்தோம். அப்போது சில்ஸ் ரவி எடுத்த புகைப்படங்கள் தான் இப்போ வலைதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கின்றன. அந்த சந்தர்ப்பம் தவிர பல பாடல் கம்போசிங்கள் கவிஞர் கண்ணதாசன் சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் எனக்கு கிடைத்திருக்கிறது. என்னுடைய அருமை நண்பரான கதாசிரியர் மாறா அக்காவுக்கு கல்யாணம் அப்படின்ற பேரில் ஒரு படம் எடுத்தார். அந்த படத்தினுடைய பாடல் கம்போசிங்குக்கு கண்ணதாசன் வந்திருந்தார். பாடல் எழுதி முடித்தவுடனே அவருடைய சம்பள கவரை நான் தான் கண்ணதாசன்கிட்ட கொடுத்தேன். அதில் இருந்தது 250 ரூபாய். அந்த கவர் உள்ள என்ன இருக்குன்னு பிரித்து கூட பார்க்காம அப்படியே தன்னுடைய பேக்கெட்டில் வைத்து கொண்டு புறப்பட்டு விட்டார் கவிஞர் கண்ணதாசன். அதற்கு பின்னாலே கவிதா ஹோட்டல் நடைபெற்ற பல பாடல் கம்போசிங்கில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. லக்ஸ் சோப் விளம்பரத்துல எப்போ நடிகைகள் நடிக்க ஆரம்பிச்சாங்க அண்ட் லக்ஸ் சோப் விளம்பரத்துல நடிச்ச முதல் நடிகை யாருன்னு திருநெல்வேலியிலிருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. லக்ஸ் விளம்பரங்களில் நடிகைகள் நடிக்க தொடங்கியது 1934ஆம் ஆண்டிலேயே தொடங்கிவிட்டது. லக்ஸ் விளம்பரங்களில் முதலாக பங்கேற்ற நடிகைன்னா அது லீலா சட்னிஸ் என்ற நடிகை தான். அவங்க அந்த காலகட்டத்தில் மும்பையிலே மிக பிரபலமான நட்சத்திரமாக இருந்தவங்க. சார், இந்த புகைப்படத்துல உலகநாயகன் கமல்ஹாசன் சார் பக்கத்துல இருக்கிற நபர் யாருன்னு அரந்தையிலிருந்து சேகர் கேட்டிருக்காங்க. இந்த புகைப்படத்திலே கமல்ஹாசனுடைய பக்கத்திலே அமர்ந்திருக்கின்றவருடைய பெயர் கிருபா. அவர் ஒரு ஸ்டண்ட் இயக்குனர். கமல்ஹாசனுடன் இணைந்து பல திரைப்படங்களிலே அவர் பணியாற்றி இருக்கிறார். இயக்குனர் சங்கர் தன்னுடைய கேம் சேஞ்சர் திரைப்படத்துக்கு தமிழ்நாட்டில் PR டீம் வச்சுப்பாரா? அப்படி இல்லைன்னா கேம் சேஞ்சர் திரைப்படத்துக்கு PR டீம் இல்லாமலேயே அவர் எதிர்பார்த்த வெற்றியை எங்க பெற முடியுமான்னு சிவச்செல்வன் மட்டக்களப்புல இருந்து கேட்டிருக்காங்க. மக்கள் ரசிக்கின்ற விதத்திலே ஒரு படம் அமைஞ்சிட்டா மக்களே அதை கொண்டாடுவார்கள். அதே மாதிரி அந்த படத்துக்கு மிகப்பெரிய வெற்றியும் அவர்கள் தேடி தந்து விடுவார்கள். அதற்கென்று தனியாக ஒரு PR டீம்லாம் இருந்து தான் அந்த வெற்றியை ஒரு இயக்குனருக்கு தேடித்தரணும் அப்படின்ற அவசியம் இல்லை அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். KGF 2, பாகுபலி 2, பத்தான், கல்கி, ஜவான், புஷ்பா இந்த படங்கள்லாம் 1000 கோடி வசூல் பண்றதுக்கு இயக்குனர் மற்றும் நடிகர் காரணங்களா இருந்தாலும் முக்கியமான காரணம் கண்டென்ட். தமிழ் சினிமால இந்த மாதிரியான கண்டென்ட் KS ரவிக்குமார் சார் அண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் கிட்ட ராணான்ற பெயர்லையும் உலகநாயகன் கமல்ஹாசன் சார் கிட்ட மருதநாயகன்ற பெயர்லையும் ஒளிஞ்சிருக்கு. இந்த மாதிரியான திரைப்படங்கள் வெளியில வந்தா 1000 கோடி வசூல் பண்றது மட்டும் இல்லாம தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகுன்றது என்னுடைய நம்பிக்கை. இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கோயம்புத்தூர்ல இருந்து
கேசவன் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கிற மாதிரி ரஜினியுடைய நடிப்பிலே ராணா திரைப்படமும் கமல்ஹாசன் நடிப்பிலே மருதநாயகன் திரைப்படமும் வெளிவந்தால் நிச்சயமாக தமிழ் பட உரையிலே அந்த படங்கள் மிகப்பெரிய சாதனைகளை செய்யும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கும் உண்டு. ஆனால் அந்த திரைப்படங்கள் உருவாகி வெளிவருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருப்பதாகவே நான் பார்க்குறேன். ராட்சசன் திரைப்படத்தை இயக்குன இயக்குனர் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஏன் இன்னும் அவருடைய அடுத்த திரைப்படம் வெளியாகலன்னு மதுரையிலிருந்து விக்கி கேட்டிருக்காங்க. ராட்சசன் படத்தை இயக்கிய ராம்குமார் இப்போ விஷ்ணு விஷால் கதாநாயகன் நடிக்கின்ற ஒரு படத்தை இயக்கி கொண்டிருக்கிறார். ஏறக்குறைய அந்த படத்துடைய படப்பிடிப்பு முடிவடைந்து விட்டது. சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தான் அந்த படத்தை தயாரிக்கிறாங்க. 1981 ஒரே நேரத்திலேயே தமிழ், மலையாளம், கன்னடம் ஆகிய 3 மொழிகளிலுமே மல்டிலிங்குவல் திரைப்படமா தயாரிக்கப்பட்ட திரைப்படம் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் நடிச்சிருந்த கர்ஜனை திரைப்படம். அது ரிலீஸ் ஆன டைம்ல வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் எப்படிப்பட்ட வரவேற்பு பெற்றிருந்துச்சுன்னு வடபழனியில இருந்து ஜெயச்சந்திர கேட்டிருக்காங்க. ரஜினி நடிக்க தமிழ், மலையாளம், கன்னடம் ஆகிய 3 மொழிகளிலே உருவான கர்ஜனை திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையல, விமர்சன ரீதியாக பாராட்டுகளையும் பெறல. இன்னைக்கு ஆக்டிவா படங்களை தயாரிச்சுட்டு இருக்க ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் என்னென்னு வில்லியனூர்ல இருந்து அரவிந்தலோச்சனன் கேட்டிருக்காங்க. இன்றைக்கு தொடர்ந்து திரைப்படங்களை தயாரித்துக் கொண்டிருக்கின்ற நிறுவனங்கள்னா ஐஸ்வர்ய கணேஷுக்கு சொந்தமான வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல், ஏஜிஎஸ் நிறுவனம், கலைப்புலி தானுவனுடைய கலைப்புலி நிறுவனம், சத்யஜோதி நிறுவனம், குஷ்புவின் திரைப்பட நிறுவனம், ஆகாஷ் பாஸ்கரனின் டான் பிலிம்ஸ் ஆகிய நிறுவனங்களை சொல்லலாம். கொரியனை விட தமிழ், இந்திய சினிமா பட்ஜெட், கண்டென்ட், ஆடியன்ஸ் ரீச், பாக்ஸ் ஆஃபீஸ், டெக்னாலஜின்னு எல்லாத்துலயுமே முன்னிலையில இருந்தோம். ஆனா கடந்த 20 வருஷங்கள்ல கொரியன் சினிமாவுடைய வளர்ச்சி அசுர வளர்ச்சி ஆகி இப்போ ஹாலிவுட்டுக்கு அடுத்து கொரியன் சினிமா தான்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு எல்லா விருதுகளிலுமே கொரியன் சினிமா ஒரு தவிர்க்க முடியாத இண்டஸ்ட்ரியா இருக்காங்க. ஆனா நம்மளால ஏன் அந்த இடத்தை இன்னும் ரீச் பண்ண முடியல? இன்னும் எத்தனை வருஷங்கள் தான் அவங்களுடைய படங்களை காப்பி அடிச்சு நம்ம படம் எடுத்துட்டு இருப்போம்? அவங்களுடைய படங்களை நம்ம தேடி தேடி பாக்குற மாதிரி அவங்க நம்மளுடைய தமிழ் திரைப்படங்களை தேடி தேடி பார்ப்பாங்களான்னு ஸ்ரீலங்கால இருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. கொரியன் திரைப்பட உலகம் வளர்ந்திருக்கு அப்படின்றதுனால நாம வளரல அப்படின்னு பொருளாகாது. கொரியாவில் IMK என்ற நிறுவனம் தமிழ் படங்களை வாங்கி அங்கே வெளியிட்டு கொண்டிருக்கிறது. பல கொரியன் திரைப்பட ரசிகர்கள் நம்முடைய தமிழ் படங்களை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற இனிப்பான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். சார், உங்களுக்கு TMS-ஆ அல்லது PBS-ஆ யாரை பிடிக்கும்? இவங்க 2 பேருக்கும் உள்ள இருக்கிற தனித்துவம் என்னன்னு சொல்ல முடியுமான்னு சென்னையிலிருந்து சந்தீப் கேட்டிருக்காங்க. TM சௌந்தரராஜனுடைய குரல் ஒரு கம்பீரமான குரல்னா PB சீனிவாசுடையது ஒரு மென்மையான குரல். எனக்கு TM சௌந்தரராஜனுடைய குரலும் பிடிக்கும், PB சீனிவாசனுடைய குரலும் ரொம்ப பிடிக்கும். சார், உழைப்பாளி படம் எடுத்த போது எதனால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கு ரெட் கார்டு போட்டாங்கன்னு கோவை புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. புதிதாக திரைப்படங்களை தொடங்கக்கூடாது அப்படின்னு விநியோகஸ்தர் சங்கம் கட்டுப்பாடு விதித்திருந்த சூழ்நிலையில தான் ரஜினிகாந்துடைய உழைப்பாளி படத்துடைய படப்பிடிப்பு தொடங்கியது. அதன் காரணமாக தான் ரஜினிகாந்துக்கு விநியோகஸ்தர்கள் சங்கத்தினர் ரெட் கார்டு போட்டாங்க. இதில் பாதிக்கப்பட்டது ரஜினிகாந்த் மட்டும் இல்லை, சத்யராஜ் கூட தான். அவருடைய உடன்பிறப்பு திரைப்படத்துக்கும் இதே நிலைமை தான் ஏற்பட்டது. ரஜினிகாந்துக்கு ரெட் கார்டு போட்டது நிலைக்குமா? அதனால் ஒரு காலகட்டத்திலே அவர்களாகவே அந்த ரெட் கார்டை விலக்கி கொண்டார்கள். கலர்ல பல திரைப்படங்கள் நடிச்ச ஜெய்சங்கர் சாரனுடைய 100வது படமான இதயம் பார்க்கிறது திரைப்படத்தை ஏன் கருப்பு விலையில எடுத்தாங்க? அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சா சொல்ல முடியுமான்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. ஜெய்சங்கருடைய 100வது திரைப்படமான இதயம் பார்க்கிறது படத்துக்கு அவர் தயாரிப்பாளர்ல அவருடைய நண்பர்கள் தான் அந்த படத்தை தயாரிச்சாங்க. அவங்க கிட்ட அந்த அளவுக்கு பொருளாதார வசதி இல்லாததுனால தான் அந்த படத்தை வண்ணத்தில் அவங்களால தயாரிக்க முடியல. குரோதம் திரைப்பட நடிகர் பிரேம்குமார் இப்போ என்ன பண்றாரு? ஏன் அவர் பொதுவெளியில தலை காட்டுறது இல்லைன்னு மதுரையிலிருந்து சுந்தர் கேட்டிருக்காங்க. குரோதம் படத்துடைய கதாநாயகனான பிரேம்குமாரை சமீபத்தில் கூட சென்னையில் ஒரு விருந்தின் போது நான் சந்தித்தேன். இன்றைக்கும் அடுத்து ஒரு திரைப்படத்திலே நடிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு தான் அவர் இருக்காரு. மிக விரைவிலேயே அவர் நடிக்கின்ற படத்தை பற்றி ஒரு அறிவிப்பு வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. மதகஜ ராஜா திரைப்படத்துக்கு கிடைக்கிற வரவேற்பை பார்த்தா சதுரங்க வேட்டை பார்ட் 2, பார்ட்டி, இடம்பொருள் ஏவல், அண்டாவ காணும் ஆகிய 1 டஜன் திரைப்படங்கள் வெளிவரதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு இலங்கையிலிருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. சதுரங்க வேட்டை 2, நரகாசுரன், இடம்பொருள் ஏவல் உட்பட பல திரைப்படங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு தீவிரமாக ஒரு சிலர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய முயற்சி பலிக்கும். இந்த படங்கள் இந்த ஆண்டு வெளியாகும் வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பதாகவே நான் நினைக்கிறேன். நடிகர் அருண் விஜய் நடிக்க வந்து 30 வருடங்கள் ஆகிருச்சு. ஆனா அவருடைய சமகால நடிகர்கள் சில பேர் புகழினுடைய உச்சத்துக்கு போயிட்டாங்க, சில பேர் திரையுலகத்திலேயே இல்லை. ஆனா நடிகர் அருண் விஜய் இது 2லுமே இல்லை. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு விருகம்பாக்கம்ல இருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. அருண் விஜய் சினிமா உலகத்துக்கு வந்து 30 வருடங்கள் ஆகிவிட்டன. அவரோடு வந்தவர் பல பேர் இப்ப சினிமா உலகத்திலே இல்லை அப்படின்னு நீங்களே குறிப்பிட்டிருக்கீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அருண் விஜய் இன்றைக்கும் கதாநாயகன் நடித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அது மிகப்பெரிய சாதனை இல்லையா? இப்போது பல நல்ல படங்கள் அருண் விஜய் நடித்துக் கொண்டிருக்கிறார். அந்த படங்கள் மேலும் பல நல்ல வெற்றி அவருக்கு பெற்றுத்தரும் அப்படின்னு நான்
தீவிரமாக நம்புகிறேன். கமல்ஹாசன், A.R. ரஹ்மான், G.V. பிரகாஷ், ஜெயம் ரவி அண்ட் தனுஷ் இவங்கெல்லாம் இந்த வருஷம் மறுமணம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் கமல்ஹாசன் பெயர் எப்படி நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னு எனக்கு புரியல. ஜெயம் ரவியுடைய விவாகரத்து இன்னும் அறிவிக்கப்படலை. அதே மாதிரி தான் A.R. ரஹ்மான். அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தையே இப்போ நடந்துகிட்டு இருக்கு. G.V. பிரகாஷ், தனுஷ், பிரசாந்த் ஆகிய மூவரில் பிரசாந்துடைய மறுமணம் இந்த ஆண்டு நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருடைய நடிப்புல சிறந்த நடிப்பை கொண்ட குடும்ப திரைப்படங்களான 6 to 60 வரை எங்கேயோ கேட்ட குரல் மாதிரியான திரைப்படங்கள் மாபெரும் வெற்றி அடைஞ்சதான்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. ரஜினி நடித்த குடும்ப படங்களான 6 to 60 வரை எங்கேயே கேட்ட குரல் ஆகிய 2 திரைப்படங்களும் மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமையல, ஆனால் வெற்றி படங்களாகவே அமைந்தன. இயக்குநர்கள் பாரதி ராஜா அண்ட் பாலு மகேந்திரா இவங்க 2 பேருமே 36 நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸ்க்கான ஜூரிஸா இருந்திருக்காங்க. ஆனா 1988ஆம் ஆண்டு 36 நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸ்க்கான சிறந்த தமிழ் படத்துக்கான விருது வழங்கப்படல. இதுக்கு ஏதாவது குறிப்பிட்ட காரணம் இருக்கா, அல்லது அந்த வருஷம் எந்த சிறந்த தமிழ் திரைப்படங்களுமே வெளிவரலன்னு அர்த்தமான நியூ ஜெர்சில இருந்து இளமாறன் கேட்டிருக்காங்க. அந்த ஆண்டு தேசிய விருதுக்கான தேர்வில் எந்தெந்த படங்கள் கலந்து கொண்டன அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். பாரதி ராஜாவும் பாலு மகேந்திராவும் ஜூரி மெம்பர்களாக இருந்த ஒரு காரணத்துக்காகவே தமிழ் படத்துக்கு விருதுகள் கொடுத்துட முடியாது இல்லையா. 36வது தேசிய திரைப்பட விருதுகள் 1988ஆம் ஆண்டில் வெளியான படங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டன. 88ஆம் ஆண்டு எந்தெந்த படங்கள்லாம் வெளியாச்சு அப்படின்றத பார்த்தாவே எதனால் படங்களுக்கு விருதுகள் கிடைக்கல அப்படின்றத உங்களாலேயே புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன். அடுத்து இன்று ஒரு தகவல். இன்றைய தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு தனி அடையாளத்தோடு இருப்பவர் இயக்குனர் பாலா. அவருடைய படங்களில் நடிக்கின்ற நடிகர்களே அடுத்த கட்டத்துக்கு அவர் எடுத்து சென்று விடுவார் அப்படின்ற நம்பிக்கை திரையுலகிலே பல பேருக்கு இருக்கிறது. தமிழ் சினிமாவில் இன்றைக்கு முதல் வரிசையிலே இருக்கின்ற பல கதாநாயகர்களுக்கு அப்படி ஒரு அந்தஸ்தை பெற்றுத்தந்ததிலே பாலாவுடைய பங்களிப்பு மிகப்பெரியது என்பதை எல்லோரும் அறிவீர்கள். அப்படிப்பட்ட இயக்குனரான பாலாவுக்கு ஒரு தனி அடையாளத்தை பெற்றுத்தந்த முதல் படம்னா அது வண்ண வண்ண பூக்கள் என்ற திரைப்படம் தான். வண்ண வண்ண பூக்கள் படத்தினுடைய இயக்குனரான பாலு மகேந்திராவோடு 20க்கும் மேற்பட்டவர்கள் உதவி இயக்குனர்களாக பணியாற்றி இருக்கிறார்கள். அவர்கள் யாருக்குமே இணை இயக்குனர் என்ற அந்தஸ்தை பாலு மகேந்திரா கொடுத்ததே இல்லை. அப்படிப்பட்ட பாலு மகேந்திராவிடமிருந்து இணை இயக்குனர் என்ற பட்டத்தை முதலாக பாலா பெற்றது வண்ண வண்ண பூக்கள் படத்தில் தான். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு மகிழ்ச்சியான சம்பவமும் பாலாவுடைய வாழ்க்கை நடைபெற்றது. இந்த வண்ண வண்ண பூக்கள் படத்தினுடைய இறுதி கட்டத்தில் எல்லா வேலையிலும் தன்மேல் போட்டுக்கொண்டு செய்தவர் பாலா. அப்படி அந்த அசராத உழைப்பை பார்த்த அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான தானும் 4-5 பேர் செய்ய வேண்டிய வேலையை நீ இந்த ஒரு படத்தில் பண்ணியிருக்க, அதனால் 4 பேருக்கான சம்பளத்தை உனக்கு தரணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பணக்கட்டை எடுத்து பாலாவிடம் கொடுத்தார். அந்த தொகை எவ்வளவு என்பதுதான் மிக முக்கியம். வண்ண வண்ண பூக்கள் படத்தினுடைய இயக்குனரான பாலு மகேந்திரா, அந்த படத்தினுடைய கதாநாயகனான பிரசாந்த் ஆகியோர் பெற்ற சம்பளத்துக்கு அடுத்த இடத்தில் இருந்தது பாலாவுக்கு தானு கொடுத்த அந்த சம்பளம். அப்படி எனக்கு ரெட்டிப்பு சந்தோஷத்தை பெற்றுத்தந்த படமாக வண்ண வண்ண பூக்கள் படம் அமைந்தது என்று ஒரு பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் பாலா. இன்றைக்கு தமிழ் சினிமாவில் பல இசையமைப்பாளர் இருக்காங்க. நீங்கள் உங்கள் பாடல்கள்லாம் கேட்குறீங்களா? ஒன்றுமே நான் கேட்குறது இல்லை சார். நான் கேட்டால் 50களில் வர பாட்டுங்க, 60களில் வந்த பாட்டுங்க, 80களில் வந்த பாட்டுங்க, 90ல் வந்த பாட்டுங்க. எனக்கு பிடிச்சது தான் நான் கேட்பேன். நான் ரொம்ப அதோட நிறுத்திட்டீங்களா? அடம். ஆமாம், நான் ஒரு அடம். வணங்கான். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.